لا ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم كتابه اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் எங்களது தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபியுடைய வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்களான சஹாபாக்கள், அதன் பிறகு வந்த தாபீன்கள், தபு தாபீன்கள், இமாம்கள் மற்றும் எவர்களெல்லாம் இந்த தூய்மையான இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்கிறார்களோ அப்படியான நல்ல மக்கள் மீதும் நம் மீதும் உண்டாகட்டுமாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இன்றைய இந்த ஃபுத்பாவிலே அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுதல் தொடர்பாக சில விடயங்களை ஞாபகமூட்டலாம் என ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரம் என்பது நீண்ட காலமாக பின்பற்றப்படுகின்ற அந்த சமூகத்துக்கு உரித்தான பழக்க வழக்கங்கள், நடத்தைகள், செயற்பாடுகளை அந்த சமூகத்தினுடைய கலாச்சாரங்களாக நாங்கள் சொல்வோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹியை பெற்று எங்களுக்கு சொல்லித்தந்த இஸ்லாமிய நடைமுறைகளும் பழக்க வழக்கங்களும் இஸ்லாமிய கலாச்சாரம் என்று நாங்கள் சொல்வோம். ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரம் என்பது அந்த சமூகத்தினுடைய மத நம்பிக்கைகளால் அந்த சமூகம் பின்பற்றி வருகின்ற மத அனுஷ்டானங்களின் மூலம் தீர்மானிக்கப்படுகின்றது. சில கலாச்சாரங்கள், அந்த சமூகத்தினுடைய நடத்தைகள் அந்த சமூகம் பின்பற்றுகின்ற மார்க்கத்தோடு மதத்தோடு இணைந்ததாக அது இருக்கும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது அது இஸ்லாத்தோடு சேர்ந்தது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்வது போன்று இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே இஸ்லாமும் இஸ்லாமிய கலாச்சாரமும் தான் இறைவனுடைய வஹீனுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற கலாச்சாரம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மதத்தினரும் அவர்களுடைய கலாச்சாரங்களை அவர்கள் பின்பற்றுவார்கள். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இஸ்லாமிய கலாச்சாரத்தை, இஸ்லாம் சொல்கிற நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே தொடராக சொல்கிற பொழுது ஒமக்தலஃபல்லதீன ஊத்துல் கிதாப், வேதக்காரர்கள் தங்களிடத்தில் முரண்பட்டு கொள்ளவில்லை, இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்மு பகியம் பைனஹும், அல்லாஹ்விடம் இருந்து அவர்களுக்கு வஹி வந்த அந்த சமூகத்துக்குரிய நபிமார்களுக்கு வஹி வந்தது, அந்த அறிவை அந்த மக்கள் வேதக்காரர்கள் பெற்றுக்கொண்டார்கள்.
அந்த அறிவை அவர்கள் பின்பற்றாமல் தங்களுக்கிடையில் அவர்கள் முரண்பட்டதெல்லாம் தங்களுக்கிடையில் உள்ள பொறாமை போட்டியின் காரணமாக அன்றி வேறில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்ற கட்டளைகளையும் அவர்களுடைய நடைமுறைகளையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நபிமார்களூடாக காட்டி கொடுத்தார். ஆரம்பத்தில் வாழ்ந்த யூதர்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது ஏனைய சமூகங்களாக இருக்கலாம், அவர்களுக்கு என்று நபிமார்கள் அனுப்பப்பட்டு அந்த நபிமார்களூடாக அவர்களுடைய நடைமுறைகள் தீர்மானிக்கப்பட்டன என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஒரு இடத்தில் சொல்கிற பொழுது, இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தங்களுடைய மத அனுஷ்டானமாக அவர்கள் துறவரத்தை தெரிவு செய்து கொண்டார்கள். அந்த துறவரம் என்பது நாங்கள் அவர்கள் மீது விதியாக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே சில நடைமுறைகளை சில சமூக பழக்க வழக்கங்களூடாக மக்கள் பின்பற்றிக் கொள்கிறார்கள். சில நேரங்களில் அவற்றை பார்க்கிற பொழுது அதற்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. முஸ்லிம்களாகிய நாம் இஸ்லாத்தை, இஸ்லாமிய நடைமுறைகளை, இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவது என்பது எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு கடமை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிற பொழுது சொல்கிறார்கள், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ் தஆலா அவனிடத்தில் பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான் என்று சொன்னது என்பது இஹ்பாரும் மின்ஹு தஆலா பிஅன்னஹு லா தீன இந்தஹு யக்பலுஹு மின் அஹதின் சிவல் இஸ்லாம். அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை தவிர வேறு எந்த நடைமுறையையும் யாரிடமிருந்தும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது, அவன் கூலி கொடுக்க போவது கிடையாது என்று இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். எனவே ஒரு முஸ்லிம் ஒரு நடைமுறையை வைத்து நன்மையை எதிர்பார்க்க வேண்டும் என்றால் அது இஸ்லாத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நடைமுறையை வைத்து எனக்கு உலகத்திலோ மறுமையிலோ பலன் தர வேண்டும் என்றால் அது அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பொருந்தி கொள்ளாத நடைமுறைகள், அல்லாஹ் தஆலா வெறுத்த கலாச்சாரங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூடாது என்று சொன்ன பழக்க வழக்கங்களில் ஒரு சமூகத்துக்கு ஒழுக்கமான நடைத்தேகளையோ அந்த சமூகம் நாகரிகத்தையோ எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்களில் அது நாகரிகம் என்று சொன்னாலும் அது சமூகத்தை அழிவுக்கு கொண்டு போய் சேர்க்கும். நாங்கள் பார்க்கிறோம், இன்றைக்கு சில கலாச்சாரங்கள் பின்பற்றப்படுகின்றன, அல்லது சில உரிமைகள் என்று மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவைகளை அந்த அவர்கள் பின்பற்றுகின்ற மதத்தில் கூட அது சில வேளை இருக்காது. ஆனால் எல்லா விதமான உரிமைகளும் என்று சொல்லி மனிதனுடைய உரிமைகள் வரையறுக்கப்படாமல் அவன் நினைத்ததை செய்கிறான். அதனால் இன்றைக்கு சமூகத்தில் பல கலாச்சார சீரழிவுகளை நாங்கள் பார்க்கிறோம், பல நோய்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அவனுக்கு இறைவனுடைய கட்டளையை அவன் பின்பற்ற வேண்டும். அந்த கட்டளையில் இருக்கின்ற வரையறைகளை அவன் பேணிக் கொள்ள வேண்டும். ஹராம் என்கிற அந்த வேலியை அவன் தாண்டக்கூடாது, ஹராத்தின் பக்கம் செல்லக்கூடாது. ஹலாலோடு அவன் திருப்தி அடைகிற, நிம்மதி அடைகிற ஒரு நிலையை அவன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த வசனத்தினூடாக விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு வசனத்தில் சொல்கிறான், ஒமை யபுத்தகி கைரல் இஸ்லாமி தீனன், யார் ஒருவர் இஸ்லாம் அல்லாத வேறு ஒரு கொள்கையை தீனன் மார்க்கமாக எடுத்துக் கொள்கிறாரோ, மார்க்கம் என்று சொல்வது கட்டுப்பட்டு நடக்கின்றதற்கு பெயர் மார்க்கம் அல்லது மதம் என்று நாங்கள் சொல்வோம். அது அவனுடைய நம்பிக்கை சார்ந்ததாக அது இருக்கும். எனவே எவன் ஒருவன் இஸ்லாம் அல்லாததை தன்னுடைய மார்க்கமாக நடைமுறையாக ஒருவர் பின்பற்றுவாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவர் மறுமையில் அவர் நஷ்டமடைந்தவராக மாறுவார் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, எங்களுடைய நடைமுறை என்பது அது இஸ்லாத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும். அது எங்களுடைய ஆடையாக இருக்கலாம், எங்களுடைய ஏனைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அது இஸ்லாத்தில் இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். சில நேரங்களில் எங்களுடைய நடைமுறைகளை நாங்கள் நாகரிகம் என்று நாங்கள் போகிறோம்.
ஆனால் அது சில ஒழுக்க சீர்கேடுகளை இந்த சமூகத்தில் விதைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒருவர் இன்னும் ஒரு சமூகத்துக்கு ஒப்பாகின்றாரோ அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற அறிஞர்கள் இன்னும் ஒரு சமூகத்துக்கு ஒப்பாகுவதை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று ஹராமான அத்தஷப்புல் ஹராம், முஹர்ரம், ஹராமாக்கப்பட்ட ஒப்பாகுதல். இன்னும் ஒரு சமூகத்துக்கு நாங்கள் ஒப்பாக முடியாது. அது என்னது? அந்நிய சமூகத்தினுடைய அவர்களுடைய கலாச்சாரமாக இருக்கக்கூடியவை, அவர்களுக்கென்று உரித்தான செயற்பாடுகள், அந்த செயற்பாடுகளை நாங்கள் பின்பற்ற முடியாது. சில நேரங்களில் சில செயற்பாடுகள் தொடர்பாக இஸ்லாத்திலே தெளிவான கட்டளைகள் இருக்கும், இதை செய்யாதீர்கள் என்று இருக்கும். இவைகள் எல்லாம் ஹராமானவை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சில செயற்பாடுகளை அந்நியவர்களும் செய்கிறார்கள், நாங்களும் செய்கிறோம். அது அந்த அந்நிய சமூகத்துக்கு என்று உரித்தான செயற்பாடு கிடையாது. உதாரணமாக நாங்கள் காட்சட்டை அணிகிறோம், இது எல்லோருமே அணிவதுதான், அது ஏனைய சமூகத்துக்குரியது என்று கிடையாது. ஆனால் இஸ்லாமிய வரையறை இருக்கிறது. தன்னுடைய ஆடையை இறுக்கமானதாக இல்லாமல், காவி நிறத்தினுடைய ஆடையாக இல்லாமல், ஆண்கள் பட்டாடையாக இல்லாமல், தங்கமாக இல்லாமல், இந்த அணிகலன்களை இந்த வரையறைகளோடு அவர் பின்பற்றுகின்ற பொழுது அது ஹராமாக மாறாது. அதே நேரத்தில் ஏனைய சமூகத்துக்கு ஒப்பானதாக இருந்து அதே நேரத்தில் அவர்களுக்குரியதாக இருக்கின்ற பொழுது அது நிச்சயமாக அது கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் என்பது தனித்துவமானது. சில நடைமுறைகளை பொறுத்தவரையில் அந்த நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், அந்த நடைமுறைகள் சில வேளை அது பெரும்பாவத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். சில நடைமுறைகள் அவரை குஃபுருடைய நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அவர் காபிராகி இருப்பார், ஆனால் அந்த நடைமுறை குஃபுர் என்று அவர் தெரிந்திருக்க மாட்டார், ஆனால் அது குஃபுருடைய நடைமுறை. எனவே அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதனால் தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஏனைய சமூகத்தினுடைய நடைமுறைகள் தடை செய்யப்பட்டவைகளை ஒருவர் அவர்களுக்கு உடன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லை, அவருக்கு ஆசையாக இருக்கிறது, அது ஒரு ஃபேஷன். இந்த நேரத்தில் அது பாவமாக மாறும். எனவே அன்புக்குரியவர்களே, சில வேளைகளில் அது குஃபுருக்கு அவரை இட்டுச் செல்லும். எனவே சுருக்கமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், அந்நிய கலாச்சாரம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்படாத எல்லோருக்கும் பொதுவான நடைமுறைகளை அந்நியவர்களும் செய்கிறார்கள், நாங்களும் செய்கிறோம் என்றால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்களுடைய மதத்தோடு அது சம்பந்தப்பட்டிருக்க கூடாது, அவர்களுடைய மார்க்க அம்சத்தோடு அது தொடர்பட்டிருக்க கூடாது, அவர்களுக்கென்று உரித்தான நடைமுறையோடு அது தொடர்பட்டிருக்க கூடாது. உதாரணமாக சௌப், முழுமையான ஒரு ஆடையை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஆடையை முழுமையாக நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நிஸ்ஃபு சாக், தன்னுடைய காலில் முன்னங்கால், தன்னுடைய காலில் அந்த அரைவாசி இந்த பகுதி வரைக்கும் ரசூலுல்லாஹ் அணிவார்கள். தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழால் அவருடைய ஆடை செல்லாது, கரண்டை காலுக்கு மேலே இருக்க ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை. இப்படி சௌபை ஒருவர் அணிவது என்பது அது இஸ்லாம் வரவேற்கின்ற ஆகுமான ஒன்று. ஆனால் நீங்க பார்க்கலாம், சில சமூகத்தினுடைய மத ரீதியான அந்த தலைமை வகிக்கின்றவர்கள் அந்த சௌபோடு சேர்த்து சில ஒரு பட்டி ஒன்றை அணிந்திருப்பார்கள். அது அவர்களுக்கென்று உரித்தான ஒரு நடைமுறை. அதை அணிகிறவர் அந்த கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மத குருவாகத்தான் அவர் பார்க்கப்படுவார். அது அவர்களுடைய நடைமுறை. எனவே அவர்களுக்கென்று உரித்தானவற்றை நாங்கள் பின்பற்ற முடியாது. எனவே இந்த விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று இருக்கிறது, அத்தஷப்புல் ஜாயிஸ், கூடுமானது. இது நான் சொன்னது போன்று மார்க்கத்தில் தடுக்கப்படாத, அந்த அந்நிய சமூகத்துக்கு என்று உரித்தானது என்று சொந்தம் கொண்டாடப்படாத பொதுவான விடயங்களை பொறுத்தவரையில் அது பிரச்சனை கிடையாது என்பதை நாங்கள் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மார்க்கத்தில் அதற்கு தடை வந்திருக்க கூடாது.
மார்க்கத்தில் தடை வந்திருந்தால் அது கூடாது. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உதாரணமாக வெள்ளி மோதிரம் அணிவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளி மோதிரம் அணிந்திருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு இளைஞன் மாலைகளை அணிந்து திரிகிறார், காப்புகளை அணிந்து திரிகிறார், அல்லது அந்நிய சமூகத்தினவர்கள் அவர்களுடைய நடைமுறைகளை போன்று சில ஆடை அணிகளை அவர் அணிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது தவிர உள்ள பொதுவான விடயத்தில் அவர்களோடு நாங்கள் ஒத்து போகலாம். பொதுவான சில நடைமுறைகள் தேவைப்பாடுகள் இருக்கின்றன. உதாரணமாக டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம், இது எல்லாருக்கும் தேவையான ஒன்று. சுத்தம் என்பது இஸ்லாம் ஏனைய கொள்கைகளை கோட்பாடுகளை விட அதிகமாக இஸ்லாம் சுத்தத்தை பற்றி சொல்கிறது. எனவே டெங்கு ஒழிப்பு வேலை திட்டமா இருக்கலாம், மரம் நடுகை வேலை திட்டமா இருக்கலாம், சமூகத்துக்கு தேவையான ஏனைய வேலை திட்டங்களாக இருக்கலாம். நாங்கள் அவர்களோடு ஒத்து செல்வது என்பது அது கட்டாயம். ஏன்? இஸ்லாம் எல்லா கோட்பாடுகளை விட அதிகம் சுத்தத்தை சொல்கிறது. அதிகம் இஸ்லாம் மரம் நடுவதை சொல்கிறது. இந்த சூழலுக்கு பொருத்தமாக ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்பதை அதிகம் சொல்கிறது. ஒரு முஸ்லிம், உண்மையான முஸ்லிம், மன் சலிமல் முஸ்லிமூன மில்லிசானிஹி வயதிஹி, தன்னுடைய நாவாலோ கரத்தாலோ எந்த விதத்திலும் ஏனைய முஸ்லிமுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. எனவே இவனுடைய குப்பைகளை அகற்றுகின்ற பொழுது முறையாக அகற்ற வேண்டும். தன்னுடைய கழிவை நீரை அகற்றுகின்ற பொழுது அது முறையாக அகற்றப்பட வேண்டும். அதனூடாக தொற்றுகள் ஏற்படக்கூடாது என்பதெல்லாம் இஸ்லாம் சொல்கிற பொதுவான அம்சங்கள். இந்த மாதிரியான விடயங்களில் நாங்கள் கட்டாயம் அவர்களோடு சேர்ந்து இந்த நாட்டுக்கு பொருத்தமானவர்களாகவும் இந்த சூழலுக்கு பொருத்தமானவர்களாகவும் இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது தவிர ஏனைய சமூகத்தினுடைய நடைமுறைகளை, அவர்களுடைய இபாதத்துக்களை நாங்கள் செய்ய முடியாது. இஸ்லாம் சொல்லுகிற 2 பெருநாள்கள் இருக்கின்றன. ஒன்று ஹஜ்ஜி பெருநாள், இன்னும் ஒன்று ஈதுல் ஃபித்ர் என்று சொல்கிற நோன்பு பெருநாள். இந்த கொண்டாட்டங்கள் இஸ்லாம் அனுமதித்த கொண்டாட்டங்கள். இது தவிர பிறந்த நாள் என்கிற நடைமுறை அது எங்களுடைய நடைமுறை கிடையாது. ரசூலுல்லாஹ் அவருடைய வரலாற்றில் ஒரு நேரம் கூட ரசூலுல்லாஹ் பிறந்த நாளை கொண்டாடியது கிடையாது, திருமண நாளை கொண்டாடியது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு 11 மனைவிமார்கள், 11 அந்த திருமண நாள் கொண்டாடி இருக்க வேண்டும். எங்கேயாவது இருக்கிறதா? இல்லை. ஆனால் நம்முடைய சமூகத்தில் திருமண நாள் கொண்டாடப்படுகிறது. அதற்கென்று மக்குகள் அடிக்கப்பட்டு கணவன் மனைவிட போட்டோ போட்டு அடிப்பார், மனைவி கணவன் போட்டோ போட்டு அடிப்பா. இப்படி பிரசன்ட் பண்றாங்க. அதுல இருக்கும் இத்தனையாவது திருமண நாளுக்கு உங்களுக்கு வாழ்த்துகள். அன்புக்குரியவர்களே, ஆனா அந்த திருமண நாள் வாழ்த்து ஐநதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களோட பாஸ்ட் சென்றதை பார்த்தா எக்கச்சக்கமான சண்டை அடிக்கும். இஸ்லாம் கிடையாது. எனவே அந்த நேரத்தில் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றி ஒரு போலியான நடிப்பாக அந்த சந்தோஷத்தை கொண்டாடுகிறார்கள். உண்மையான இஸ்லாத்தை அவர்கள் பின்பற்றி இருந்தால் அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு வாழ்த்து நிறைந்த திருமண வாழ்க்கையாகத்தான் அது செல்லும். எனவே இது பிழையான ஒரு நடைமுறை நாங்கள் பார்க்கிறோம். சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொடுக்கிறார்கள். பிள்ளைகள் அவர்களோடு சேர்ந்த சகபாடிகளுக்கு அவர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள். என்ன என்று கேட்டால், எந்த பர்த்டே அல்லது எங்க மம்மி டடாட திருமண ஃபங்க்ஷன், அந்த நாளைக்கு அவங்க கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. ஸ்டேட்டஸ்ல போட்டிருப்பா, மெயின் ஸ்டேட்டஸ் தான், அதுக்காக வேண்டி கொண்டாடப்படுது. எனவே அன்புக்குரியவர்களை, இந்த கலாச்சாரம் எல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இது தவிர உள்ள நிறைய ஃபங்க்ஷன் வந்து விட்டது. இன்றைக்கு நான் சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் சமூகத்தில் சில நடைமுறைகள் வளருகின்றன. அது மோசமான நடைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். சிலர் இந்த கேக், இந்த டிசைன்கள் எல்லாம் பழகிக் கொள்கிறார்கள். நல்ல விஷயம். கேக் டிசைன் பழகுறது, அதை பிரசன்ட் பண்றதுக்கு அந்த கேக் டிசைன்களை செஞ்சு கொடுக்கறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒவ்வொரு கேக்குக்கும் ஒவ்வொரு டிசைன் இருக்குது. பிறந்த நாளுக்கு ஒரு டிசைன். இதுல இந்த பிறந்த நாள், திருமண நாள் எல்லாம் இது பழசா போயிடுச்சு. அந்த பெண் கர்ப்பமாயினா அதுக்கு ஒரு கேக் வெட்டுப்படுது. அந்த பிள்ளையினுடைய காலம் வருடங்கள் செல்ல செல்ல அதுக்கு வித்தியாசமான கேக்குகள் வெட்டப்படுது. வாழ்க்கையில எல்லா விதமான பங்கன்களுக்கும் வித்தியாசமான கேக்குகளும் வைத்து மெழுதிரி செட்டப்ல அதோட சேர்ந்து வந்துடும். எனவே இந்த மாதிரியான சில கொண்டாட்டங்களை எங்களுடைய சமூகத்தில் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இவைகள் எல்லாம் இஸ்லாம் சொல்லாத நடைமுறைகள். இந்த கலாச்சாரங்களை நாங்கள் பின்பற்றுவது என்பது எங்களை சில நேரங்களில்
அது சார்ந்த பழக்க வழக்கங்களை குறை காணாத அதை சரி கண்டு சில நேரங்களில் அந்த பழக்கம் தான் சரி என்ற நிலைக்கு நாங்கள் போகிற சிலரை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பின்பற்றி வந்து ஏனைய சமூகத்தினுடைய மதஸ்தானங்களில் கலந்து கொண்டு அவர்களுடைய வணக்கங்களில் நாங்கள் பங்கு கொள்வது. உண்மையில் அந்த மதத்தினுடைய உரிமைகளை நாங்கள் மதிக்க வேண்டும். இஸ்லாம் ஏனைய சமூகத்தினுடைய உரிமைகளை மதிக்குமாறு சொல்லியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த யூதர்களுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்தார்கள். ஆனால் இஸ்லாமிய வரையறைக்குள் நீங்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்திற்குள் உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் பேணிக் கொள்ளலாம் என்று கொடுத்தார்கள். இஸ்லாமிய நாடுகளில் அந்நிய சமூகத்தினர் வாழ்கிறார்கள், அவர்களுக்கென்று மதஸ்தலங்கள் இருக்கின்றன, ஏனைய அம்சங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இஸ்லாம் எந்த விதத்திலும் இதை தடை செய்யவில்லை. ஆனால் ஒரு முஸ்லிம் எந்த காரணம் கொண்டும் மனிதனுக்கு மனிதனே சாஷ்டாங்கம் செய்ய முடியாது என்று இஸ்லாம் சொல்லி இருக்கும் போது ஏனைய மனிதர்களை வணங்க முடியுமா? ஏனைய மனிதர்களுடைய கடவுளை நாங்கள் வணங்க முடியுமா? இது இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தை காப்பதற்கான இஸ்லாம் சொல்கிற வரையறைகள். இந்த வரையறைகளை பேண வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சில நேரங்களில் இதை அறியாதவர்கள் ஏனைய சமூகத்தினுடைய வணக்க வழிபாடுகளை செய்வதை நாங்கள் வீடியோக்களில் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நடைமுறைகளை நாங்கள் இதனுடைய பாரதூரத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுமாறு அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்கிறார். வான்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு. இது என்னுடைய வழி, இந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். எந்த வழி? அல் குர்ஆன் சொல்கிற வழி, சுன்னா அல்லாஹ்வுடைய வஹியை பெற்று சுன்னாவாக நான் சொல்கிற வழி, இந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்துக்கு சொல்லுமாறு சொல்கிறார். வலா தத்தபியூ சுபுல். ஏனைய வழிகளை பின்பற்றாதீர்கள். அது இந்த மார்க்கத்திலிருந்து பிரிந்து சென்ற வழிகேடுகளாக இருக்கலாம், அல்லது ஏனைய நடைமுறைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு வசனத்தில் வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். குர்ஆனில் இருக்கிறதா எடுத்துக்கொள்ளுங்கள், சுன்னாவில் இருக்கிறதா எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அவர் தடுத்ததை தவிர்ந்து கொள்ளுங்கள். அது கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் எது இல்லையோ அதை நாங்கள் வாழ்க்கையாக பின்பற்றுவது, நடைமுறையாக ஏற்றுக்கொள்வது என்பது அது ஹராம், அது தடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, முழுமையாக இஸ்லாத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற முஸ்லிம்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா அம்மா பஅத். அன்புக்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லாத நடைமுறைகளை ஒருவர் பின்பற்றினால் நிச்சயமாக அவர் இந்த உலகத்திலும் நஷ்டமடைந்தவராகத்தான் இருப்பார், மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் அவர் நஷ்டமடைந்தவராகத்தான் இருப்பார். இதனால் தான் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளுக்குள்ளேயே எங்களால் கூட்டல் குறைத்தலை செய்யக்கூடாது என்று சொல்கிறது. ஏனைய நடைமுறைகளை பின்பற்றுவது என்பது இதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. இவன் மார்க்கத்தில் இல்லாததை பின்பற்றி கடைசியில எல்லாத்தையும் எடுத்துக்கொள்றான். அவனுக்கு வாசிக்கு தேவையானவைகளை, சந்தோஷத்துக்கு, ஃபன்னுக்கு எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் அதனால் தான் சொல்கிறது, மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் இல்லாதவற்றை எவர் செய்வாரோ அந்த செயல் நிராகரிக்கப்பட்டது. அது வணக்க வழிபாடுகளை உருவாக்கிக் கொள்வதாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் சொல்லாத நடைமுறைகளை உருவாக்கி அதனால் ஒருவர் நன்மை எதிர்பார்த்தாலும் சரி, அவருக்கு அந்த நன்மை கிடைக்காது. எனவே இந்த விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு வசனத்தை சொல்கிறான், ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். இந்த தூதருக்கு மாறு செய்கிறவர்கள், அவர்கள் தங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஃபித்னா வந்து விடுவதிலிருந்து அவர்கள் பயந்து கொள்ளட்டும். நீங்கள் இந்த தூதருக்கு மாறு செய்யாதீர்கள். அது இஸ்லாம், அது நீங்க பின்பற்றிட்டு போங்க, எங்களுக்கு இதான் சரி, நாங்க இதுல இருக்கிறோம், நாங்க இது எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க செய்யறோம், உங்களோட வேலையை நீங்க பாருங்க, எங்களுக்கு இதெல்லாம் வந்து சொல்லி தரக்கூடாது, இதெல்லாம் உங்களோட பள்ளிவாசலோட நிறுத்தி கொள்ளுங்க, அல்லது நீங்க உங்களோட சமூகத்தோட நிறுத்தி கொள்ளுங்க, அல்லது எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் என்று பலவாறாக இஸ்லாம் சொல்லப்படுகிற பொழுது அது மறுதளிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம்.
அது எதிர்க்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். சில நேரங்களில் தன்னுடைய மானத்தில் கை வைத்து விட்டார்கள் என்று யோசிக்கிறார்களே தவிர, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நான் கை வைத்து விட்டேனே அது இதைவிட பாரதூரமானது என்பதை பற்றி அவர்கள் யோசிப்பது கிடையாது. நான் செய்வது பிழை, செய்து விட்டேன், அறியாமல் செய்து விட்டேன் என்றால் அதை விட்டு நாங்கள் பின்வாங்கி விட வேண்டும். இனி அதை செய்யக்கூடாது. அதான் ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு. அது தவிர அதை நியாயம் கண்டு நாங்கள் பேசுவது என்பது பிழையானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி அனல் அலல் ஹௌலி அன்தலிரு மை யரிதுஹு அலைய மின்கும். நாளை மறுமையிலே ஹவுலுல் கௌதர் தடாகத்தில் இருந்து என்னுடைய சமூகத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். அந்த ஹவுலுல் கௌதர் தடாகத்துக்கு நீர் அருந்துவதற்காக என்னுடைய சமூகம் வருகிற பொழுது சிலர் தடுக்கப்படுவார்கள். அவர்கள் யார்? அவர்கள் என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதனால நான் சொல்லுவேன் அல்லாஹ்விட்ட, யா அல்லாஹ், என்னுடைய சமூகம் யாரப் உம்மத்தி உம்மத்தி என்று நான் சொல்வேன். என்னுடைய சமூகம், என்னை பின்பற்றிய மக்கள், இந்த மக்களை விடியா அல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது ஃபல யுகாலன்ன லீ, எனக்கு சொல்லப்படும், இன்னக லா தத்ரி மா அமிலு பஅதக், நபியே நீங்கள் மரணித்ததற்கு பிற்பாடு இவர்கள் மார்க்கத்தில் புதிதாக கொண்டு வந்த நடைமுறைகள் பற்றி உங்களுக்கு தெரியாது. மார்க்கமாக, நடைமுறையாக, வாழ்க்கையாக எதை பின்பற்றினார்கள் என்பது பற்றி உங்களுக்கு தெரியாது. இவர்கள் நீங்கள் சொல்லாதவற்றை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையாக ஏற்று அவர்கள் பின்பற்றி வந்தார்கள் என்று சொல்லி அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்லப்படும் என்பதை நபி அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, மார்க்கம் எதை சொல்லி இருக்கிறதோ அதை நாங்கள் சரியாக பின்பற்றுவது என்பதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற கடமை. எங்களுடைய வாழ்க்கை முறைகள் இஸ்லாத்திலிருந்து தூரமாகி அந்நிய கலாச்சாரத்தை நோக்கி செல்கிற பொழுது இஸ்லாம் சொல்லாத பல நடைமுறைகளை நாங்கள் மிக இலகுவாக நாங்கள் அதை பின்பற்றிக் கொள்கிறோம். சில நேரங்களில் அது எங்களுடைய தலையில் அள்ளி போட்ட கஷ்டமாக அது மாறிக்கொள்கிறது. எங்களுடைய நடைமுறைகள் இப்படியே பாட்டி நடத்தி வாரவருக்கு காசு இருக்காது. ஏதாவது ஒரு பங்கன் ஒன்று நடத்தணும். இஸ்லாம் சொன்ன முறைப்படி ஹலாலாக தன்னுடைய தோதுக்கு ஏற்றால் போல் நடத்தினா பிரச்சனை கிடையாது. பாட்டுக்காக அல்லது இஸ்லாம் சொல்லாத அம்சங்களுக்கு அவர் செலவழிப்பதற்காக இப்படியே அவர் செலவழித்து பழகி இறுதியில் அவர்கிட்ட காசு இல்லைன்னா அவருக்கு வட்டிக்கு காசு வாங்குறது அவருக்கு பெருசா இருக்காது. எனவே அதை கடன் வாங்கி வட்டி சார்ந்த பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்கு அவர் எதிர்பார்ப்பார். நாங்கள் பார்க்கிறோம், இந்த அந்நிய கலாச்சாரத்தினுடைய இன்னும் ஒரு செல்வாக்கு தான் எங்களுடைய சமூகத்தில், ஈமானை சுமந்த சமூகத்தில் இருந்து புகைத்தலை எங்களால் முழுமையாக விரட்டி அடிக்க முடியவில்லை. உண்மையில் புகைத்தல் என்பது அல்லாஹ் தஆலா சொல்வது போன்று உங்களை நீங்கள் அழிவுக்கு கொண்டு செல்லாதீர்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. விஞ்ஞான ரீதியாக நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு மனிதன் இந்த புகைத்தல், இந்த குடிப்பழக்கங்களை அவன் மேற்கொள்ளுகிற பொழுது முதலாவதாக அவனுக்கு இரைப்பை பாதிக்கிறது, இரண்டாவதாக அவனுடைய கல்லீரல் பாதிக்கிறது, மூன்றாவது அவனுடைய கணையம் பாதிக்கிறது, இறுதியில் அவனுடைய மூளை பாதிக்கும். ஒவ்வொன்றாக அடிபட்டு வந்துகிட்டு இருக்கும். ஆனா இவருக்கு தெரியாது, கடைசியா உளுந்தது பூர்வதான் தெரியும். எனவே இப்படி குடிப்பழக்கமாக இருக்கலாம், இந்த போதை வஸ்து பாவனையாக இருக்கலாம், இவற்றை நாங்கள் பாவிக்கின்ற பொழுது இப்படி எங்களுடைய உடல் அவயவங்கள் எல்லாம் அடிபட்டு கொண்டு செல்லும். ஒரு சாதாரண மனிதனை பொறுத்தவரையில் அவருடைய நுரையீரல் என்பது, அவருடைய நுரையீரல் இயல்பாக அது இயங்கும். ஆனால் ஒரு குடிக்கின்ற ஒருவர், அவருடைய நுரையீரலுடைய சுவாசத்தினுடைய கெப்பாசிட்டி, கொள்ளளவு என்பது அது வருடாந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையும். அதனால் காலப்போக்கில் அவர்கள் மூச்சு திணறல் போன்ற ஏனைய நோய்களுக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள். சில நேரங்கள் இந்த மாதிரியானவைகள் அவர்களுடைய நுரையீரலில் எங்காவது பாதிப்புகளை செலுத்தும் அல்லது புற்றுநோய்களை அது உருவாக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், கிட்டத்தட்ட இலங்கையிலே ஒவ்வொரு நாளும் 80 பேர் இந்த புகைத்தல், இந்த புகையிலை பாவனையினூடாக மரணிக்கிறார்கள். அதில் 80 பேர் 80 பேர் பொதுவாக மரணிக்கிறார்கள். அதில் 60 பேர் புகையிலை சார்ந்த பாவனை, அது பீடி, சிகரெட்டு, சுருட்டு அல்ல ஏனைய விடயங்கள், இவைகள் ஊடாக கிட்டத்தட்ட
60 பேர் ஒவ்வொரு நாளும் இறக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை நாங்கள் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இலங்கையிலே அன்னளவான கணக்கின் அடிப்படையில் இந்த போதை வஸ்து சார்ந்த மரணம் என்பது கிட்டத்தட்ட 20,000 பேர் மரணிக்கிறார்கள் வருடாந்தம் என்று நாங்கள் ஒரு அறிக்கையினூடாக பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, டாக்டர் வந்து சொல்லி எங்கள்கிட்ட ரிப்போர்ட்டையும் காட்டி இவ்வளவு பிரச்சனைக்கு இதோட விடுங்க என்று சொன்னதுக்கு பிறகுதானா நாங்க விடணும். அதனால என்ன பயன் நமக்கு? எனவே இஸ்லாம் சொல்கிற அந்த நடைமுறைகளை பின்பற்றி இவைகள் எனக்கு ஒத்து வராது, இவைகள் கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது பரவலாக சில நேரங்களில் இந்த பீடி சிகரெட் எல்லாம் வெளிப்படையாக சில நேரங்களில் குடிக்கப்படுகின்றன. அவைகளை நாங்கள் கண்டுகொள்ளலாம். இன்னைக்கு சிகரெட்டுகள் வளர்ந்த சமூகத்தில் பொக்கெட்டில் வைத்திருக்கிறார்கள். அது பேனை போன்றிருக்கும், அல்லது ஒரு மார்க்கர் போன்றிருக்கும், அல்லது ஒரு பென்ட்ரைவ் போன்றிருக்கும். அதனுடைய சைஸ் இவ்வளவுதான். அது சார்ஜ் பண்ணப்படுகிறது. ஒரு நாள் முழுக்க அதை பயன்படுத்தலாம். அதற்கென்று சில டேப்லெட்டுகள் வருகின்றன, அல்லது அது சார்ந்த சில அம்சங்கள் இருக்கின்றன. அவைகளை அவர்கள் அதற்குள் போட்டு வைத்துக் கொண்டு அந்த சார்ஜரை ஒன் பண்ணி ஒரு முறை அவர்கள் இழுத்துக் கொண்டால் அது குறிப்பிட்ட நேரத்துக்கு அவர்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். இது சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவைகள் சிலர் வீடி குடிச்சா வாயினார், சுட்டு குடிச்சா நாடும். இந்த புகைத்தலோடு சம்பந்தப்பட்ட ஆட்கள் பக்கத்துல நம்ம இருக்கலாம். ஆனா அந்த சிகரெட்டுகள் நாராது. அது வாசனையோடு அது இளம் சமூகத்தை எப்படி கவரலாம் என்கிற அந்த வித்தியாசமான அந்த வாசனையோடு அவை விற்கப்படுகிறது. அதனால் அந்த வாசத்துக்காகவே இவன் அடிப்பான். இந்த வாசத்தை முடிச்சான்னு அடுத்த வாசத்தை ட்ரை பண்ணுவான், இன்னும் ஒன்றை ட்ரை பண்ணுவான். சார்ஜ் முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் சார்ஜ் பண்ண வேண்டிய அந்த கொஞ்சம் அப்டேட் ஆன ஒன்றை வாங்குவான். இப்ப வாங்குறதுக்கு லேஸ். முதல் கடைக்கு போய் வாங்குற நேரம் தான் யாராவது பார்த்துடுவாங்கன்னு சொல்லி வெக்கம் கொண்டு வரும். இப்ப ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டா ஊட்ட வரும், பார்சல் ஃபுல் கவர் பண்ணப்பட்டிருக்கும். நம்மளை தவிர வேற யாருக்கும் அது என்ன பொருள் தெரியாது. இன்றைக்கு சமூகத்தில் இந்த போதை வஸ்தோடு சார்ந்த அதிகமான அம்சங்கள் வாங்கப்படுகின்றன, இது விற்கவும் படுகின்றன. எனவே அன்புக்குரியவர்களை, இது எங்களுடைய இளம் சமூகத்தில் இது இருக்கின்றன. இவற்றை நாங்கள் அடாவடித்தனத்தை கொண்டு இவற்றை கண்டுபிடிக்க முடியாது. எங்களுடைய பிள்ளை யாரோடு சேர்கிறது, என்னுடைய பிள்ளையினுடைய நடத்தையினுடைய வித்தியாசங்கள், என்னுடைய பிள்ளை எத்தனை மணி நேரம் தனிமையை நாடுகிறான், அவனுடைய ரூமில் கதவடைத்துக் கொண்டிருக்கிறானா, படிக்கிறேன் என்று சொல்லி ஒரு நேரத்தில் குறிப்பிட்ட படிப்போடு சம்பந்தம் இல்லாதவர்களோடு சுற்றித் திரிகிறானா, சந்தேகம் வர வேண்டும். அடிச்சு அதை கண்டுபிடிக்க முடியாது. மகனோடு கதைத்து தான் நாங்கள் திருத்த வேண்டும். சில நேரங்களில் அந்த பிள்ளை அது எந்த அளவு தூரம் அதற்கு எடிக்டா இருக்கிறது, அதற்கு உட்பட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது. அன்புக்குரியவர்களை, இது பரவலாக படித்தவர்களிடம் இருக்கின்ற அல்லது படிக்கின்றவர்களிடம் இருக்கின்ற இளைய சமூகத்தினர் இருக்கின்ற ஒரு நடைமுறை என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இதற்கு சில இளைஞர்கள் உட்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதுவெல்லாம் அந்நிய கலாச்சாரத்துக்கு போய் அது ஃபேஷனாக மாறி அது ஒவ்வொன்றாக வந்து இப்படியான நடைமுறைகள் எங்களுடைய சமூகத்தில் ஊடுருவி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல் அன்புக்குரியவர்களே, இறுதியாக இந்த இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டியவர்களிடம் இஸ்லாமிய கலாச்சாரம் அல்லாத சில நடைமுறைகள் வந்ததன் விளைவு இன்றைக்கு சமூகத்திலே வெட்கம் என்கிற பண்பு இல்லாமல் போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சமூகத்தில் உள்ள பெண்கள் அவர்களுடைய ஸ்டேட்டஸாக இருக்கலாம், அல்லது லைவ் வீடியோவாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் பக்கத்திலோ அல்லது டிக்டாக்கினுடைய அவர்களுடைய அந்த பக்கத்திலோ அல்லது பேஸ்புக்கினுடைய அவர்களுடைய அந்த பேஜிலோ லைவ்களை போடுகிறார்கள். நிறைய லைக்குகள் வருகிற பொழுது, நிறைய ஃபாலோவர்ஸ்கள் வருகிற பொழுது, நிறைய பேரினுடைய பார்த்து அதனுடைய வியூவர்ஸ் கூடுகிற பொழுது அதற்கென்று சில வருவாய்கள் அவர்களுடைய அக்கவுண்டுக்கு அந்த குறிப்பிட்ட பேஸ்புக் நிறுவனம் அல்லது யூடியூப் நிறுவனத்தினூடாக அவர்களுடைய வங்கிக்கு வருகின்றன. எனவே தங்களுடைய மறைக்க வேண்டிய பகுதிகளை காட்டுகிறார்கள். சில நேரங்களில் சிலர் பாட்டு படிக்கிறார்கள், இன்னொருவர் எங்கேயோ இருப்பார், அவருக்கு சம்பந்தம் கிடையாது. சரியா நேரத்துக்கு வந்து 2 பேரும், ஆண் குரலுக்கு அவர் அங்க இருப்பார் ஒரு நாட்டுல, பெண் குரலுக்கு எங்க இருந்துகிட்டு 2 பேரும் பாட்டு படிப்பார்கள். அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுவார்கள். இது கூடாது என்றால் இது என்னுடைய உரிமை என்று சொல்வார்கள். இது உன்னுடைய உரிமை தான், பிரச்சனை கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் சென்றால் இந்த ஹராத்தை செய்ததற்கும் இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பான்? ஒரு வீடியோ ஒரு தரம் போட்டா
எத்தனை வருஷத்துக்கு முதல் போட்டாலும் சரி அந்த வீடியோ ஷேராக அந்த வீடியோ மீள மீள பார்க்கப்படும். 2022 23 ஒரு ஆள் போட்டிருப்பார், 25 ஒரு ஆள் பார்த்துட்டு இருப்பார். அதை பார்த்தவன் டவுன்லோட் பண்ணுவான், அதுக்கு அவன் சில வீடியோ எடிட்டிங்க போடுவான், அதற்கென்று சில விடயங்களை போட்டு அவன் பரப்புவான். சில நேரங்களில் அந்த ஹராத்துக்குள்ள ஒரு சண்டவர் எந்த பாட்டு எடுத்து இவர் விற்காரு, இவர யூடியூப் தளத்துல போட்டிருக்கார், நீ செஞ்சதே அதுல சண்டவர். எனவே அன்புக்குரியவர்களை இப்படி தேவையில்லாத இந்த கலாச்சார சீரழிவுகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களுடைய வளர்ந்து வருகிற சமூகத்திடம் இருக்கின்ற இந்த டிவைஸ், இந்த போனாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், டெப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இதை பயன்படுத்துகிற முறைகள் தொடர்பில் பிள்ளைகளுக்கு அறிவூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த போன் என்பது இது போன் அல்ல, இது ஒரு டிவைஸ், இது ஒரு கருவி, இதனூடாக ஒரு பிள்ளை எதையும் செய்யலாம். அப்படியான ஒரு நிலையில் தான் இன்றைக்கு எல்லா விதமான அம்சங்களும் வளர்ந்திருக்கின்றன. எனவே இப்படியான நேரத்தில் ஒரு பிள்ளையை நாங்கள் காக்க வேண்டும் என்றால் இஸ்லாத்தின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் நிம்மதியும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், எங்களுடைய மானமும் பாதுகாக்கப்படும், எங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும், எங்களுடைய இளைய சமூகத்தினுடைய கற்ற கல்வியினூடாக பெறுகிற பயன் அது நீடூழி காலம் இருக்கும், எங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையாக அது மாறும். எனவே அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்றுவோம். இந்த காலங்களில் அதிகமாக பாவத்துக்கான வழிகள் அதிகரித்திருக்கின்றன. எனவே இஸ்லாமிய நடைமுறைகளை சார்ந்த அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வீட்டுக்குள் செல்கிற பொழுது சலாத்தை கூறுவது, பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய நடைமுறைகளை நாங்கள் சொல்லிக் கொடுப்பது, பயான் நடக்கின்ற வகுப்புகளுக்கு கொண்டு போய் எங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவது, நாங்கள் செல்வது, இப்படி இஸ்லாமிய நடைமுறைகளை பின்பற்றுகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் பொருந்திய வாழ்க்கையாக மாறும். எல்லாம் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை பின்பற்றி, இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றி உண்மை முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹித் தவத்தி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.